Hello students, important 2 mark and 3 mark problem seriesல இப்போ நம்ம வந்து 5th உடைய exercise problemக்கு வந்துட்டோம். lesson number 5 சரியா? exercise problemக்கு வந்திருக்கோம். exercise problem number 1 ரொம்ப simple and very beautiful problem. எப்படி சொல்றேன்னு பாருங்க. ஒரு parallel plate capacitor எடுத்திருக்காங்க. சரியா? ஒரு parallel plate capacitor எடுத்திருக்காங்க. இந்த parallel plate capacitor வந்து ரொம்ப closely spaced-ஆ இருக்கும். அது ரொம்ப கிட்ட இருக்குன்றாங்க. சரியா? அதனுடைய ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா R அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து current flow ஆயிட்டு இருக்கான். to the plate is 5 ampere. அப்ப current flow வருது வந்து எவ்வளவு flow ஆயிட்டு இருக்கான்? current is flowing 5 ampere. current வந்து 5 ampere. ஓகேவா? இது given data. current உடைய யூனிட் என்னது? ஆம்பியர். ஸோ கரெக்டாக எதுவாக எஸ்ஐ யூனிட்லேயே இருக்குது. நம்ம என்ன பண்ண தேவையில்ல, எதையுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா calculate the displacement currentன்னு கேட்குறாங்க. calculate the displacement current. ஸோ displacement current கண்டுபிடிக்க போகிறோம். between the plates directly calculating the rate of the flux of the electric field through the surface. ஆக்சுவலாக உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எவ்வளோ இருக்கும்னா கண்டக்ஷன் கரண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் இருக்கும். சரி, அப்போ ஆன்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐசி 5 ஆம்பியர். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எவ்வளோ இருக்கும், கண்டக்ஷன் கரண்ட் எவ்வளோ இருக்கோ அதே தான் இருக்கும். அப்போ இதுதான் நம்மளுடைய கண்டக்ஷன் கரண்ட். கரெக்டாக? அப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது கான்செப்சுவலான ஒரு ப்ராப்ளம். கான்செப்ட் பசங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுடைய ஃபார்முலா வந்து என்னென்னு படிச்சிருப்போம்? இஏ தட் இஸ் இடிஏ காஸ் தீட்டான்னு படிச்சிருப்போம். கரெக்டாக? இதில் வந்து காஸ் வந்து 0 டிகிரி. அப்போது இதை ஃபர்தராக நம்ம எப்படி எழுதலாம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக நம்ம இஏன்னு எழுதலாம். கரெக்டாக? இஏ which is nothing but parallel plate அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? 2 parallel plates. 2 parallel plates ஓட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு? தட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? சிக்மா பை எப்சிலான் நாட்னு இருக்கும். எவ்வளோ இருக்கும்? சிக்மா பை எப்சிலான் நாட். அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தான் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? இந்த சிக்மா பை எப்சிலான் நாட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த ஏவை என்ன பண்ணுறோம்? அப்படியே இங்கே எழுதுறோம். கிளியராக புரிஞ்சிச்சா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது இல்லை? ரைட். அப்போ நெக்ஸ்ட் இதை ஃபர்தராக நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் காஸ் லாலேருந்து என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்னா கியூ பை எப்சிலான் நாட்னு படிச்சிருப்போம். என்னென்னு படிச்சிருப்போம்? கியூ பை எப்சிலான் நாட். இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக இன்னொருட்டி சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கவனிங்க, வேறு டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துக்கிறேன். சரியா? நமக்கு தெரியும் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சொல்லுவோம்ல, சிக்மா ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம்? கியூ பை ஏ அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ இதுலேருந்து சிக்மா இன்ட்டு ஏவை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது என்னவா மாறிடும்? கியூன்னு மாறும். அதுதான் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ பேரலல் பிளேட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பை எப்சிலான் நாட். அப்போ இந்த ஈக்கு பதிலாக நான் இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல சிக்மா பை எப்சிலான் நாட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இந்த ஏவை அப்படியே இங்கே ஏன்னு போட்டிருக்கேன். திரும்ப என்ன பண்ணுறேன்னா இந்த சிக்மா இன்ட்டு ஏவை நான் என்னன்னு மாற்றுறேன்னா சார்ஜுன்னு மாற்றுறேன். ஸோ கிளியராக புரிஞ்சிச்சா? இது எப்படி மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு புரிஞ்சிச்சா? இதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுடைய ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஃபார்முலா இஸ் எப்சிலான் நாட் d5 e by dt. கரெக்டாக? டி பை டிடி. அப்போ இந்த ஃபார்முலாவை நான் திரும்ப எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பாருங்க. எப்சிலான் நாட் d5 d by d5 தட் இஸ் d by dt ஆஃப் இந்த phi ஆஃப் e தான் நம்ம என்னன்னு சொல்றோம் இந்த இடத்துல. ஃபைனலாக என்னென்னு எடுத்துட்டு வந்துட்டீங்க? q பை எப்சிலான் நாட்னு எடுத்துட்டு வந்துட்டீங்க. அப்போ இது எனக்கு என்னவா மாறும்? q பை எப்சிலான் நாட். இப்போ இதை நான் இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது எனக்கு எப்படி மாறுது பாருங்க. id இஸ் ஈக்குவல் டு, சரியா, இந்த எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட் இல்லை, நான் வெளியில் எடுத்துடுறேன். அப்போ எப்சிலான் நாட் டிவைடட் பை எப்சிலான் நாட் இன்ட்டு என்னன்னு வரும்? dq பை dt. dq பை dt புரிஞ்சிச்சா? dq பை
dt. அப்போ இந்த எப்சிலான் நாட்டும் இந்த எப்சிலான் நாட்டும் என்ன ஆகிடும், எனக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ கேன்சல் அவுட் ஆச்சுன்னா I is equal to, that is displacement current is equal to rate of flow of charge என்னன்னு சொல்லுவோம், நம்ம கரண்ட்னு சொல்லுவோம். கரண்ட்டுங்கிறது என்னது இந்த இடத்துல, கண்டக்ஷன் கரண்ட். அப்போ which is nothing but 5 ஆம்பியர். அதனால நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எவ்வளோ கண்டக்ஷன் கரண்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக என்ன கரண்ட் இருக்கும், நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும். ஸோ கான்செப்சுவலான ஒரு ப்ராப்ளம், ஃபஸ்ட் லெசனுடைய கான்செப்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கும், சரியா? ஸோ அதனால் வந்து இந்த ப்ராப்ளமை ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஃபிஃப்த் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஹைலி இம்பார்ட்டண்ட். ப்ராக்டிஸ் திஸ் ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச்.